சென்னை பல்லாவரம் குரோம்பேட்டை இடையேயான ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ஜெய்சங்கர் இணைகிறார். ஜெய்சங்கர், எதனால் அந்த பகுதியில் தற்போது போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது? விவரங்கள். அதாவது குரோம்பேட்டையிலிருந்து பல்லாவரம் அடுத்து சென்னை விமான நிலையம் நோக்கி வரும் ஜிஎஸ்டி சாலையில் தான் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த பல்லாவரம் புதிய மேம்பாலம் திறக்கப்பட்டு அது மக்கள் கோரிக்கை எடுத்து அந்த இருவழி பாதையாக மாற்றப்பட்டது. இதனால அந்த பல்லாவரம் பான்ஸ் மேம்பாலத்திலிருந்து இறங்கும் வாகனங்களும் சரி, அந்த குரோம்பேட்டையிலிருந்து ஜிஎஸ்டி செல்லும் வாகனங்களும் சரி, இரண்டு வாகனங்களும் இரண்டு பகுதிகளில் மாறி மாறி அந்த டிராக் மாறி அந்த மேம்பாலத்தில் மேல செல்லும் வாகனங்களும் அந்த சர்வீஸ் சாலை செல்லும் வாகனங்களும் அங்கு மெதுவாக ஊர்ந்து செல்வது வழக்கம். அதுபோல் இன்று மெதுவாக அந்த வாகனங்கள் செல்லும் போது இன்னைக்கு அளவுக்கு அதிகமான வாகனங்கள் ஒரே நேரத்தில் வந்த நேரத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் அங்கே சுமார் 2 கிலோமீட்டர் தூரம், அதாவது பல்லாவரம் மேம்பாலம், ஆன்சு மேம்பாலம் மற்றும் குரோம்பேட்டை உள்ளிட்ட அந்த ஜிஎஸ்டி சாலை முழுவதும் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு இன்னைக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதை காண முடிந்தது. இங்கு போக்குவரத்து போலீசார் 1-2 போலீசார் மட்டும் இருப்பதால் போதிய அளவு சீர்படுத்த முடியவில்லை. மேலும் அங்கு சாலை ஓரமாக அந்த வாகனங்கள் நிறுத்தப்பட்டு அந்த சாலை குறுகலானதாலும் ஒரு காரணமாக கூறப்படுகிறது. இந்த முக்கிய சாலையில் இது போல நெரிசல் ஏற்பட்டதால் விமான நிலையம் செல்வோர் மற்றும் சென்னைக்கு பணிபுரிவோர் மற்றும் பள்ளி கல்லூரிக்கு செல்வோர் என பலரும் பாதிக்கப்பட்டனர். தங்களோட விவரங்களுக்கு நன்றி ஜெய்சங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.